1000 ஆண்டுகள் இமை மூடாத கண்களால் உலகையே நடுங்க வைத்து ஒரு தவம். சிவபெருமான் கண்களை மூடியபோது நிகழ்ந்த அந்த அதிசயம்தான் பூமியின் முதல் ருத்ராட்ச மரம். வெறும் மரம் அல்ல, அது ஈசன் மனித குலத்திற்கு வழங்கிய வாழும் கவசம். தீய சக்திகளை தெரித்தோடச் செய்யும் ருத்ராட்சத்தின் பிறப்பை பற்றி தெரியுமா? சைவ சமயத்தின் மிக உயரிய அடையாளமாகவும் சிவபெருமானின் நேரடி அருட்கொடையாகவும் போற்றப்படுவது ருத்ராட்சம். ருத்ர என்றால் சிவன், அக்ஷம் என்றால் கண். அதாவது சிவனின் கண்களிலிருந்து உருவானது என்று பொருள். திருநீறு தரிப்பதற்கு இணையாக ஒரு சிவபக்தன் தன் வாழ்நாளில் அணிய வேண்டிய கவசமாக இது திகழ்கிறது. விண்ணுலக தேவர்களைக் காக்க ஈசன் மேற்கொண்ட தவத்தின் பலனாக கிடைத்ததுதான் இந்த புனித பொருள். திரிபுராசுரன் என்ற அசுரனால் தேவர்களும் முனிவர்களும் கடும் துன்பத்திற்கு ஆளானார்கள். அவர்களைக் காக்க சிவபெருமான் முடிவு செய்தார். அந்த அசுரர்களை அழைக்கும் வலிமை கொண்ட அகோர அஸ்திரம் என்ற ஆயுதத்தை பெறுவதற்காக சிவபெருமான் 1000 ஆண்டுகள் கண்களை மூடாமல் கடும் தவம் புரிந்தார். தவத்தின் முடிவில் அகோர அஸ்திரம் உருவான அந்த பரவச நிலையில் அவர் கண்களை மூடியபோது அவரது 3 கண்களிலிருந்தும் ஆனந்தக் கண்ணீர் துளிகள் பூமிக்கு உதிர்ந்தன. அந்த விழிநீர் துளிகளே மண்ணில் விழுந்து ருத்ராட்ச மரங்களாக உருவெடுத்தன என்று புராணங்கள் கூறுகின்றன. மற்றொரு கதையின்படி அசுரர்களை அழைத்த பிறகு அவர்களின் பக்தியைக் கண்டு மனம் இளகிய சிவனின் கண்ணீரே ருத்ராட்சம் என்றும் சொல்லப்படுகிறது. ருத்ராட்ச மரத்தின் விதைகள் மற்ற விதைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை. உலகில் உள்ள மற்ற எந்த விதைகளிலும், உதாரணமாக துளசி அல்லது ஸ்படிகம் போன்றவைகளில் இயற்கையாகவே துளை இருக்காது. அவற்றை ஊசி கொண்டு துளையிட்ட பிறகே மாலையாக கோர்க்க முடியும். ஆனால் ருத்ராட்சம் ஒன்றில் மட்டும்தான் இயற்கையிலேயே துளை அமைந்துள்ளது. எல்லா மனிதர்களும் சிரமமின்றி இதை அணிந்து இறைவனின் அருளைப் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இறைவன் இதனை இவ்வாறு படைத்துள்ளார். ஜாவா தீவு, நேபாளம் மற்றும் இந்தியாவின் பெங்களூரு போன்ற பகுதிகளில் இந்த ருத்ராட்ச மரங்கள் வளர்கின்றன. ஆன்மீகம் தாண்டி இது ஒரு சிறந்த மருத்துவப் பொருளாகவும் விளங்குகிறது. ருத்ராட்சம் உடலில் உள்ள வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் கொண்டது. மன அழுத்தத்தை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக்கும். ருத்ராட்சம் ஊற வைத்து நீரில் மஞ்சள் பொடி கலந்து குடித்தால் வாந்தி மற்றும் இருமல் போன்ற உபாதைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. ருத்ராட்சம் என்பது வெறும் ஆன்மீக பொருள் மட்டுமல்ல, அது ஈசனின் நேரடி அம்சம். அதை அணிந்திருப்பவரை தீய சக்திகள் அண்டாது என்பதும், அது ஒரு கவசமாகச் செயல்படும் என்பதும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அளப்பரிய பலன்களைத் தரும் இந்த புனிதப் பொருளை முறைப்படி அணிந்து மன அமைதியையும் இறைவனின் அருளையும் பெறுவோம்.